Hey, hi, Brio viewers. நான் உங்க விஜய் ஹர்ஷா. இன்னைக்கு விமன் ஹூ சேஞ்ச் த வேர்ல்ட் செக்மெண்ட்ல ரொம்பவே வீரமான ஒரு பெண்மணியை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்துல பெண்ணா இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, பெண்களுக்கானது இது கிடையாது, அது ஆண்கள் மட்டும் தான் செய்யணுங்கிற நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குல்ல. ஆனா 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இன்னும் ஆழமா இருந்த தருணம். அந்த தருணத்துல ஒரு பெண் இதையெல்லாம் உடைச்சு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. அவங்க ஒரு அரசி மட்டும் கிடையாது, அவங்க தான் வரலாற்றின் சின்னம். ரஷ்ய சுல்தான், இந்தியாவின் முதல் ஆட்சியில் அமர்ந்த இஸ்லாமிய பெண்ணரசி. ரஷ்ய சுல்தான் சுமார் 1205 பிறந்தாங்க. அவங்களோட தந்தை ஷம்ஸ் உத்தின் இல்துமிஸ், தில்லி சுல்தானகத்தின் ஆட்சியாளர். தாயார் துர்கா ஹல்ஜ்ரா, அரண்மனைக்குள் செல்வாக்குள்ளவர். ரஷ்யா சிறு வயதிலேயே மற்ற அரசகுமாரிகளிடமிருந்து வேறுபட்டவங்க. அவங்களுக்கு ஆடைகள், நகைகள், இசை, ஆடம்பரம் போன்றவற்றில் பெரிதாக ஆர்வம் இல்ல. அவங்களோட ஆர்வம் புத்தகங்களிலும் வாள் வித்தைகளிலும் இருந்துச்சு. அவங்க அரபு, பாரசீக மொழிகள்ல நன்கு பயிற்சி பெற்றவங்க. அவங்களுக்கு குரான், இலக்கியம், நிர்வாகம், போர்த்தந்திரம், குதிரை சவாரி, வில்வித்தை அனைத்திலும் சிறந்த திறமை இருந்துச்சு. இல்துமிஸ் தன்னோட மகனை வாரிசாக அறிவிக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவங்களோட மகனை அவர் உற்று நோக்கும் போது அவங்கள யாருமே தகுதியானவங்க இல்லைன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. அதனால ரஷ்யாவையே தன்னோட வாரிசா அறிவிச்சிருந்தாரு. அவரு வரலாற்றுல சொன்னதாக சொல்லப்படுவது, என்னோட மகள் ரஷ்யாவுக்கு தான் சுல்தான் ஆகிற தகுதி இருக்கு, என்னோட மகன்கள்ல யாருக்கும் இல்லைங்கிறது. அந்த காலத்துல அந்த வார்த்தை மத நம்பிக்கைக்கும் சமூகத்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. 1236 இல்துமிஸ் இறந்துட்டாரு. அப்போ அமைச்சர்கள் சேர்ந்து முடிவெடுத்தாங்க, ஒரு பெண் நம்மள ஆட்சி செய்வது ஒரு போதும் கூடாதுங்கிறதுனால இல்துமிஷோட மகனான ருகனுத்தீனை பதவிக்கு கொண்டு வந்தாங்க. அவரோட ஆட்சி காலம் ரொம்பவே பேரழிவா இருந்தது. மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவரு தன்னோட பிரச்சார வாழ்க்கையில ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட தாயார் அரசியல்ல ஈடுபட்டு இருந்தாங்க. அது மக்களுக்கு ரொம்பவே பெரும் தொந்தரவா இருந்ததுனால ஒரு கிளர்ச்சி ஆரம்பிச்சுது. அப்போ 1936 நாங்க ரஷ்யாவையே சுல்தானா ஏற்கிறோம்னு மக்களும் சொல்லிட்டாங்க. அந்த தருணம் தான் இந்திய வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான இடத்தை பிடிச்சிருந்தது. ரஷ்ய சுல்தான் அரியணையில அமரும் போது அவங்க சுல்தானா என்ற பட்டத்தை வேண்டான்னு முடிவு செஞ்சாங்க. என்னோட பாலினம் என்னோட திறமைய நிரூபிக்காதுன்னு நினைச்சாங்க. ரஷ்ய சுல்தான் நீதிமிக்க ஆட்சியாளராக இருந்தாங்க. அவங்க ஆட்சி காலகட்டத்துல மக்கள் அவங்களோட குறைகளை தீர்த்து வச்சாங்க. மக்கள் நேரடியா அவங்களோட பிரச்சனைகளை சுல்தான் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் யாராக இருந்தாலும் தவறு செஞ்சா அவங்களுக்கு தண்டனைகளும் கொடுக்கப்பட்டுச்சு. ரஷ்ய சுல்தான் மரியாதை தெரிஞ்ச ஒரு பெண்ணாகவும் இருந்தாங்க. அவங்க மற்ற மதங்களையும் மதிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஹிந்து கோவிலான நாகட் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்ததாகவும் சில பேர் சொல்றாங்க. ரஷ்ய சுல்தானுக்கு கல்வி வாழ்க்கை முன்னேற்றம்ங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அதனால அவங்க ஆட்சி செய்த அந்த காலகட்டத்துல நூலகங்களையும் பள்ளிகளையும் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்லாவே தெரியும், திறமைக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. அடிமையா இருந்த ஒருத்தரை கூட ஒரு உயர்ந்த பதவிக்கு கொண்டு வந்தாங்க. அது அவங்கள சுத்தி இருக்க யாருக்குமே பிடிக்கலனாலும் அவங்க திறமையை தான் மதிச்சாங்க. இதனால பல கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. ஒரு பெண் ஆட்சி ஆள்வது பலரால ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அமீர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இவங்களை எப்படியாவது ஆட்சியில இருந்து தூக்கணும், இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுல முக்கியமான ஒருத்தர் தான் மலிக் அல்தின் அல்துனியா. அவரும் ரஷ்யாவோட ஆட்சிக்கு எதிராக இருந்தவர் தான். பிறகு ரஷ்யாவோட எண்ணங்களை புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. ஆனா அரசியல் சிக்கல்கள் அவங்களோட அந்த பாண்டை பலவீனமாக்கிருச்சு. 1239 ஹரியானா பகுதியில் கிளர்ச்சி எழுந்தது. ஏந்திய அரசியாக அவங்களோட ஆண்மை நிறைந்த போராட்டம் வரலாற்றில் பெண் வீராங்கனை என்பதற்கான அடையாளமாக மாறிடுச்சு. ஆனா சில துரோகிகளால அவங்க மீது பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. அவங்க யாகூப்புடன் தொடர்பில் இருக்கிறாங்க என்று அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அதனால அவங்க சிறையில அடைக்கப்பட்டாங்க. யாகூக் அடிமையாக இருந்த ஒருத்தர், அவங்களதான் ரஷ்ய சுல்தான் நல்ல பதவி கொடுத்திருப்பாங்க. அதனால அதை வச்சு மத்தவங்க ரஷ்யாவை தப்பா பேச ஆரம்பிச்சாங்க, இவங்க ரெண்டு தொடர்புல இருக்காங்கன்னு சொல்லி. அதனால அவங்கள சிறையில அடிச்சாங்க. அவங்கள மீட்டெடுக்க நிறைய போராட்டங்களும் நடந்துச்சு. அந்த பிரச்சனைகள்ல அவங்க 1240 உயிரிழந்தாங்க. அவங்க உயிரிழக்கும் போது அவங்களோட வயது எவ்வளவு தெரியுமா? வெறும் 35 தான். அது மட்டும் இல்லாம இன்னும் சிலர் சொல்றாங்க அவங்க போர்க்களத்துல தான் தன்னோட உயிரை விட்டாங்கன்னு. ரஷ்ய சுல்தான் இறந்தாலும் அவங்களோட கனவு இறக்கவில்லை. அவங்க உலகிற்கு காட்டியது அதிகாரம் பாலினத்தால் வராது, அது தகுதியால் பெறப்படும்.
அவங்களோட கல்லறை இன்னும் டெல்லியில் புல்புலி கனா எனப்படும் இடத்தில் உள்ளது. அது ஒரு புனித நினைவிடம் போல பெண்களின் தைரியத்திற்கான சின்னமாக விளங்குது. மின்ஹஜ் தனது நஸ்ரி நூலில் கூறியிருக்கிறது என்ன தெரியுமா? ரஷ்யா தன் காலத்தில் ஆண்களை விட சிறந்த ஆட்சியாளர். அவங்களோட நீதியும் திறமையும் அவங்கள வலிமையான தலைவராக மாற்றிருக்கு. இன்றைய பெண்கள் அரசியல்ல, ராணுவத்துல, வணிகத்துல ரொம்பவே சிறந்து விளங்குவதற்கு வழிவகுத்தவங்க தான் ரஷ்ய சுல்தான். அவங்க நம்பினது அறிவுக்கும் பாலினத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம திறமைக்கு மதம் இனம் கிடையாது. அவங்களோட பெயர்ல பல கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாலைகள், நூலகங்கள்ல கூட அவங்களோட பெயர் இடம்பெற்றிருக்கு. 1983 ரஷ்ய சுல்தான் என்ற பாலிவுட் திரைப்படம் ஒன்று வந்திருக்கு. அதுலயும் அவங்களோட வீர செயல்களை, வரலாற்றுகளை நினைவு கூறும் வகையில அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ரஷ்ய சுல்தான் ஒரு பெண் என்ற அடையாளத்தை கடந்து ஒரு தலைவி என்ற அடையாளத்தை உலகுக்கு காட்டினாங்க. ரஷ்ய சுல்தான் ஒரு தைரியத்தோட அடையாளமாக இருக்காங்க. இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்க விஜய் ஹர்ஷா.